யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நடிகர் பேரரசர் கலைக்குழுவின் ஸ்தாபகர் கே சங்கர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இந்த வீடியோக்குள் போகலாமா? இன்றைய தினம் நாம் பார்க்க போவது உலகம் சுற்றும் வாலிபன் வெளியான அன்று அதை எப்படி டிக்கெட் எடுத்தேன், எப்படி போய் பார்த்தேன் என்பதை பற்றிய விவரங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். படம் 1973 மே 11 வெளியாகிறது என்று பேப்பரில் விளம்பரம் கொடுத்துட்டாங்க. வேறு எங்கேயும் வால் போஸ்ட்டே கிடையாது. எங்கே நோக்கினும் வால் போஸ்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த படத்துக்கு விளம்பரமே இல்லை. நாங்கள்லாம் மே 11 வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் மே 11 அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகலை. காரணம் என்னென்னா, அங்கே லோக்கலில் உள்ள ரவுடிகள்லாம் கொஞ்சம் மிரட்டியிருக்காங்க போல் இருக்குது. அதுவும் இல்லாமல் சேவியர் மிஷேல் ஏகப்பட்ட கடனில் இருந்தார், தியேட்டர் ஓனர். அந்த கடனை அவர் படத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க கூட பணம் இல்லை அவர்கிட்ட, ஃபர்ஸ்ட் வால்யூமுக்கு. அதனால் இருக்கிற நகைகள் நட்டுகள் எல்லாத்தையும் கொண்டு அடகு வச்சு கையில் ஒரு 30 நேரத்தை தூக்கிட்டு போய் எம்ஜிஆர் வீட்டு வாசலில் போய் உட்காந்துட்டார். உட்காந்து எப்படியாவது எனக்கு பெட்டியை தாங்க, இதை வச்சு தான் என் லைஃபே இருக்குது அப்படின்ட்டார். ஒன்று மக்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் என்ன பண்ணார், முதல்ல உள்ள பெட்டிகள் எல்லாம் ஒவ்வொரு ஊருக்காக அனுப்பி வைக்கிறதுக்குள்ளே பெரும்பாடு. அந்த பெட்டியை அனுப்பி வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர். ஒவ்வொரு எங்கே எப்படி பெட்டி வருதுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா நிறைய விஷமிகள், திமுக விஷமிகள் வெளியே நின்றுக்கிட்டு அந்த பெட்டியை எரிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணலான்னு சொல்லி கையில் உருட்டு கொட்டையோட அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் ஒவ்வொரு பெட்டியை அனுப்பிட்டார். கிட்டத்தட்ட எல்லாமே போய் சேர்ந்துட்டு. ஆனால் தூத்துக்குடி சார்லஸில் மட்டும் படம் ரிலீஸ் ஆகலை. அது ஏற்கனவே பவர் கட் ரொம்ப அதிகம். பிரிண்டிங் போடுறதுல வேறு கொஞ்சம் லேட் ஆச்சு. அதனால் சார்லஸ் மட்டும் அவரும் கொஞ்சம் இதாக இருந்தார்ல, பணம் இல்லாமல் கொஞ்சம் இருந்தனால ஒரு 2 நாள் லேட் பண்ணி மே 13 அன்றைக்கி படத்தை நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ட்டார் எம்ஜிஆர். இவர் சேவியர் மிஷேல் வந்துட்டார். இங்கே இருக்காங்க. கூட்டம்னா கூட்டம். அன்றைக்கி மே 13 ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கி 5 காட்சிகள்ங்கும்போது காலையில் ஷோக்கே நாங்கள் போயிட்டோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போய் நின்றுட்டோம். ஆனால் மயக்கம் வராத குறவு தான் அந்த அளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு மே 11 படம் வரலன்னு எனக்கு காய்ச்சலே வந்துடுச்சு. ஃபீவர் ஆகிட்டு, பயங்கர ஃபீவர் ஆகி 2 நாள் ஹை உச்சத்தில் இருக்குது ஃபீவர். ஏன்னா படம் பார்க்கலைங்கிற ஒரு இது. அது நிறைய பேர் திருநெல்வேலியில் போய் பார்த்து வந்துட்டாங்க, மதுரைக்கு போனவங்களும் உண்டு, சென்னையில் போய் படம் பார்த்து வந்தவங்க கூட இங்கே கதை சொல்லிகிட்டு இருக்கான், பிரமாதமாக இருக்குது படம் அப்படின்னு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் 2 நாள். ஆனால் அன்றைக்கி படம் வருதுன்னு தெரிஞ்சோம்னா காய்ச்சல்லாம் பறந்துருச்சு. போய் காலையில் போய் நின்றுட்டோம் தியேட்டரில் போய் நின்னால் கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம். எப்படி ஆனால் பிளாக் டிக்கெட்டு வரல அன்னைக்கு காலையில் முதல் ஷோக்கு. எல்லாருமே படம் பார்க்குற ஆர்வத்தில் இருந்ததுனால படத்தை டிக்கெட்டை வாங்கினோடனே நேராக உள்ளே தான் ஓடுறாங்க, தியேட்டருக்குள்ளே தான் ஓடுறாங்க அவ்வளோ பேரும். அதனால் நாங்களும் வரிசையில் நின்று டிக்கெட்டை எடுத்தாச்சு. எடுத்து சட்டைக்கிட்டெல்லாம் கசங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்தோம். பல மணி நேரம் நின்று. கூட்டம்னா கூட்டம் தியேட்டர் வளாகம்லாம் நிறைஞ்சி வெளியே ரோடு வரைக்கும் ஒரே கூட்டம் தான். இப்படி ஒரு கூட்டம் எம்ஜிஆருடைய சொற்பொழிவுக்கு வர்ற கூட்டம் மாதிரி இருந்துச்சு. அது நிறைய. இதை விட அது ஒரே நேரத்தில் 1 லட்சம் பேருக்கு மேலே வருவாங்க, தருவ மைதானத்தில் போடுவாங்க. ஆனால் இந்த கூட்டம் கிட்டத்தட்ட அன்னைக்கு மட்டும் 10,000 பேருக்கு மேலே இருக்கும். 10,000த்துக்கு மேலே இருக்கும். எல்லாம் வெளியே நிற்கிறாங்க. வெளியே நின்று படத்தை எப்படியாவது டிக்கெட் எடுக்கணும்னு மோதுறாங்க. ஆனால் முடியலை. என்ன செய்கிறது, அவ்வளவு கூட்டம். அப்புறம் நாங்கள் டிக்கெட் கையில் வந்தது தான் தாமதம். நாங்கள் உள்ளே கூட போக முடியாமல் அதுக்கும் ஒரு கியூ நிற்கி, உள்ளே போகிறதுக்கு ஒரு கியூவில் விட்றாங்க. அந்த கியூவில் நிற்கும் போதே படத்தை போட்டான். நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும்னு நம்ம சீர்காழி கோவிந்தராஜன் அவர் குரலில் பாடுறது எங்களுக்கு கேட்குது. கேட்டவுடனே எங்களுக்கெல்லாம் இருக்க முடியல, நிற்க முடியல. அட பாவி, நம்மளை வெளியே வச்சுக்கிட்டே படத்தை போடுறானே அப்படின்னு. இது தூத்துக்குள்ளே எப்போவுமே எல்லா தேட்டர்லையும் பண்ணுற டெக்னிக். அப்படி போட்டாச்சுன்னா அடுத்த இடம் வருவாங்கன்னு, அடுத்த இடம் இந்த சீன்லாம் பார்க்காம போயிட்டோம் அப்படின்னு சொல்லி திருப்பி வருவாங்கன்னு சொல்லி அவங்க அங்கே டிக்கெட் கொடுக்க வேண்டியது ஒரு 5 நிமிஷத்தில் படத்தை போட்டுருவாங்க. அவ்வளோ பேரும் போய் உட்கார்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும். ஆக படத்தை போட்டு விட்டாங்க. படத்தை போட்டு விட்டோம்னா நாங்கள்லாம் அடித்து பிறண்டு உள்ளே போகிறோம். உள்ளே போய் நிற்கும். அங்கே பார்த்திங்கன்னா தியேட்டரு ஸ்க்ரீனுக்கு கீழே ஒரு பெரிய அகலமான திண்டு இருக்கும். அந்த திண்டில் கிட்டத்தட்ட 200 பேர் நிற்பாங்க. அதில் ஃபுல்லாக ரசிகர்கள் தான். ரசிகர்கள் நின்று பூ மாலையை அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பூ மாலையை அந்த முதல் பாட்டுக்கு அதுக்கெல்லாம் முதல் பாட்டு நாங்கள் பார்க்க முடியல, முடிஞ்சிருச்சு. வெற்றியை நாளை செலுத்தினோம். அடுத்த சீனுக்கெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அள்ளி போட்டு வாத்தியார் வர்ற சீன் எல்லா சீனுக்கும் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன பண்ணாங்கன்னா, உலகம் சுற்று வாலிபன்
படத்தை போட்ட சேவியர் மிசிர் என்ன பண்ணாருன்னா டிக்கெட்டுக்கு 25 பைசா அதிகம் வச்சார் இந்த படத்துக்கு. இதுதான் முதல் படம். எந்த படத்துக்குமே அந்த அளவு வச்சது கிடையாது. 25 பைசா, 31 பைசா தான் டிக்கெட்டு முன்னாடி. ஆனால் இந்த உலக சுற்றுலா வரும்போது அதாவது கீழே மாடி 2 பிரிவாக இருக்கும் சார்லஸ் தேட்டரு. கீழே உள்ள தேட்டர் ஃபுல்லாகவே ₹1 ஆக்கிட்டாங்க டிக்கெட்டை. மினிமம் ₹1, ₹1.25 வாங்கினாங்க. ₹1 25 பைசா வாங்கினாங்க ஒரு டிக்கெட்டுக்கு. அப்போது ஆனால் ஆக்சுவலாக வந்து அவங்க கொடுக்குறது 31 பைசா தான் டேக்ஸ் கட்டுவாங்க. 31, 50 அதுலேயும் ரொம்ப குறைச்சி தான் கட்டுவாங்க. ஆக அந்த டிக்கெட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஒரு நேரத்துக்கு 1500, 2000 வேறு அடைப்பாங்க. கிட்டத்தட்ட 25 பைசான்னு என்னாச்சு ஒரு நாளைக்கு 250, 500, 750லேருந்து ₹1000 வரைக்கும் எக்ஸ்ட்ரா வசூல் வரும் அவங்களுக்கு. அப்படி ஒரு மாதம் எடுத்தாங்க. அந்த ஒரு மாதத்தில் அவங்க எடுத்த பணம் மட்டுமே ஒரு பெருந்தொகை. கிட்டத்தட்ட 50,000லேருந்து 75,000 வரைக்கும் எடுத்திருப்பாங்க. அது தனியாக, அது அவங்களுக்கு தனியாக போயிடும் தியேட்டருக்காரங்களுக்கு. அது போக அவங்க கலெக்ஷன் காமிச்சது 1,86,000 தான் காமிச்சாங்க. அதுலேயும் நிறைய தில்லுமுள்ளு பண்ணி தான் காமிச்சாங்க. ஆனால் படம் வந்து சரியான கூட்டம். அதில் வந்து ஹை கிளாஸ்லாம் எப்படி தெரியுமா வச்சுருப்பாங்க, அவங்க டியூக்ஸு, கிங் சர்க்கிள் அப்படின்னு ஒவ்வொரு வரிசைக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அப்புறம் பால்கனி வேறு இருக்கும். அதுக்கெலாம் எல்லாத்துக்குமே தியேட்டர் டிக்கெட்டு வந்து 25 பைசா கூடுதல் தான். எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் கூட வாங்கி அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம். அந்த கூட்டம் எல்லாம் தியேட்டரில் படம் பார்த்துக்கிட்டு ஒரே ஆரவாரம் தான். படம் என்னென்னே எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எம்ஜிஆர் உருவம் தெரியும், அவ்வளோதான். சத்தங்கிட்ட வேறு ஒன்றுமே கேட்காது. அப்படி ஒரு காட்சியை பார்த்த ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு கிடச்சிருக்கு அந்த நேரத்தில். ஓப்பனிங் ஷோவில் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது பார்த்தா வெளியே வர முடியல. அவ்வளோ கூட்டம் வெளியே நிற்கிற கூட்டமே இதை விட பல மடங்கு நிற்கிது கூட்டம். வெளியே வரவே முடியல. அவ்வளோ பேரும் படம் எப்படி இருக்குது இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஷோவுக்கு கூட்டத்தை பார்த்தா தாங்க முடியாத கூட்டம். அவங்களும் என்ன நினைப்பாங்க, ஐயோ நமக்கு டிக்கெட் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு இதிலே அவ்வளோ பேரும் அப்படி ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி தான் நின்னாங்க அவ்வளோ பேரும். படமும் வந்து ஒரு 50 நாளைக்கு எல்லா காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல் நிலையில தான் ஓடிச்சு. ஏன்னா கொஞ்சம் குறைஞ்சி வேணால் ஓடி இருக்கலாம், மற்றபடி ஃபுல்லாக தான் போச்சு படத்தை வந்து அவர் வந்து சந்தோஷமாக ஓட்டினார். 1958 கட்டின தேட்டர் சார்லஸ். 58 அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை போட்டு ஓட்டினாங்க. அப்போ சிவாஜி கணேசனை கூப்பிட்டு வந்து விழாலாம் வச்சாங்க. அதனால் எம்ஜிஆரை கூப்பிட்டு வரணுங்கிற ஒரு ஆசை அவருக்கு ரொம்ப நாளாக இருந்திருக்கு. ஏன்னா எம்ஜிஆர் படங்கள், பெரிய பெரிய படங்கள் எல்லாம் அவருக்கு வசூலை அள்ளி கொடுத்த படங்கள். படகோட்டிலாம் அங்கே தான் வந்துச்சு. பணக்கார குடும்பம், பெரிய இடத்து பெண், அப்படி எல்லா படங்களும், நிறைய படங்கள், வெற்றி படங்கள் எல்லாம் அங்கே தான் வந்துச்சு. அதனால் வந்து அவருக்கு எம்ஜிஆர் எப்படியும் கூப்பிட்டு கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர்கிட்ட போய் நின்றுட்டார். படம் 100 நாள் தாண்டிட்டு நீங்கள் எப்போ வருவீங்க என் தேட்டருக்கு விழாவுக்கு அப்படின்னு போய் எம்ஜிஆர்கிட்ட போய் கேட்க போனார். ஆனால் எம்ஜிஆர் சொன்னார், படம் 20 தேட்டரில் 100 நாள் ஓடி இருக்குது. நான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நான் அரசியல் கட்சி வேறு ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கேன். அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை என்னால் எந்த தேட்டருக்குமே வர முடியாது அப்படின்ட்டுருக்காரு. ஒன்றும் இவரால் தாங்க முடியல. நீங்கள் வாங்க, படத்தை வேணால் நீங்கள் எத்தனை நாள் சொல்லணுமோ சொல்லுங்கள், நான் ஓட்டுறானா, ஆனால் அன்னைக்கு விழா வச்சுக்கிடுவோம் அப்படின்னாரு. ஆனால் எம்ஜிஆர் அதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்ட்டார். அதனால் இவருக்கு ரொம்ப கோபமாயிட்டு, ரொம்ப கோபத்தில் வந்தவர் படம் 104வது நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. உடனே அந்த கட் அவுட்டை பிரிச்சுருங்கப்பா அப்படின்ட்டார். வந்த உடனே எம்ஜிஆருடைய கட் அவுட், உலகம் சுற்றுவாளியின் கட் அவுட்டை பிரிச்சுருங்கப்பா அப்படின்ட்டார். கட் அவுட்டை உடனே பிரிச்சுட்டாங்க. அவங்க ஊழியர்கள்லாம் சேர்ந்து கட் அவுட்டை உடனே பிரித்தாங்க. மறுநாளே எங்கள் தங்க ராஜா அப்படின்னு சிவாஜி கணேசன், அது ஏற்கனவே ரிலீஸ் ஆகிட்டு தூத்துக்குடிக்கு ரிலீஸ் ஆகலை, லேட்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. எங்கள் தங்க ராஜாவை கொண்டு போட்டாங்க. ஆக தூத்துக்குள்ளே வால் போஸ்டரே இல்லாமல் வெறும் ஸ்டிக்கர், கார் ஸ்டிக்கர் அதில் பயன்படுத்தினாங்க. மொதல் படம் அதான், கார் ஸ்டிக்கர் பயன்படுத்தினது. அது வந்து ரொம்ப வரவேற்பு அதிகமாக இருந்துச்சு. நிறைய காரில் இருக்கும். நாங்கள் காரெல்லாம் எட்டி பார்த்துக்கிட்டு இருப்போம். கார் ஸ்டிக்கரில் எம்ஜிஆர் கையை தூக்கிட்டு நிற்பார் உலக உருண்டையோட. ஆக அப்படி ஒரு படம் வந்து நம்ம தமிழ் திரையுலகில் நம்ம பார்த்ததே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அதிசய திரைப்படத்தை பார்த்த நிகழ்வை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நன்றி நேயர்களே, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு புதிய அனுபவத்தோடு வருகிறேன். நன்றி, வணக்கம்.